பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நீ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கண்களை மூடி ஜெயிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் சொன்ன போல் ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகள் யாவரும் உண்மையாயிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பரலோகம் திலிந்திராஜா, பரலோக ஆண்டவரே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராகவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய உதடாய் உம்முடைய நாவாய் சிறுசுமேல் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இங்கே பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளில் சாலமோன் எழுதும்போது சொல்கிறாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கான். உண்மை உள்ள மனுஷன் யார்? உண்மை உள்ள மனுஷன். தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி என்ன வேணும்? இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிறது உண்மையை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது தேவனுடைய பிள்ளை உண்மையை விரும்புகிறார். இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும்? உண்மையை பேச வேண்டும். உண்மை தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை இருக்குமானா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பெரியும். இன்றைக்கி அநேக வியாபாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பழம் ரோட்காட்டில் பழம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தராசில் அந்த கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படிக்கல்லை கீழே தேய்ச்சி வச்சுருப்பாங்க. 1 கிலோ ஆப்பிள் கட்டோன்னா நம்ம இங்கே வந்து எடை போட்டோன்னா 3/4 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ எடை போட்டால் 3/4 கிலோ தான் இருக்கும். பாருங்கள், படிக்கல்ல அந்த திராசில் எல்லா திராசுகளையும் செட் பண்ணி வச்சு, இன்றைக்கி ஆண்டவர் அதை விரும்பவில்லை. கள்ள திராட்சு, அதுதான் கள்ள திராட்சு. அவங்க சும்மா 1/4 கிலோ, இப்படி 1/4 கிலோ வாங்கும் பொழுது 10, 50, 100 பேர் வாங்கினா என்னாச்சு? 25 கிலோ ஆச்சு. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா அப்போ அவனுக்கு சும்மா ஒரு நாளைக்கு பாருங்கள் 100 கிலோ விற்றாங்கன்னா எவ்வளவு? 25 கிலோ ஆச்சு. பாருங்கள் தேவனுடைய பிள்ளையே, இப்படி கள்ள திராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது. நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யை கர்த்தர் வெறுக்கிறார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையுள்ள மனுஷரை குறித்து பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. ஆஸ்திரேலியா தேசத்தில், ஆஸ்திரேலியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அல்லேலூயா இருந்தவர் தேவனுடைய பிள்ளைகளே இருந்தவர் ஹோப்டவுன் என்பவர். ஹோப்டவுன் என்பவர் அந்த தேசத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவருடைய தாத்தா ஜான் கோப் பூட்டனார். ஜான் கோப் என்பவர் அவர் சும்மா வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தார். வியாபாரி அவர் சும்மா அவர் பட்டு வரவு நோட்டில் அவர் சும்மா வாங்க பணம் கடனுக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்க. பட்டு வரவு நோட்டு ஒன்று வச்சுருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அதில் அவரை பார்த்து அதில் முதல் பக்கத்தில் எழுதின வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, நானும் இந்த புத்தகமும் உண்மையாக இருக்க உதவி செய்யும். நீ கள்ளக்கணக்கு நிறைய பேர் எழுதுகிறாங்க. பணத்தை கொடுத்து வர வைக்கிற கிடையாது, கடன் கொடுத்தவங்க வர வைக்கிற. நீ இவ்வளோதான் நம்மளே திரட்டம் பண்ணுவாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் சும்மா கடையில் போய் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த புத்தகமும் நானும் உண்மையாக இருக்க உதவி செய்யும். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி உண்மை வேணும், நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேணும். உண்மை இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பார்த்தீங்கன்னா இது போய் மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியாக ஜெபம் பண்ணார். அந்த பார்த்தீங்கன்னா ஜான் கோப்புடைய வாழ்க்கையில் தேவனுடைய அவ்வளோ உண்மையாக இருந்தார். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய பூட்டனார் தான் தேவனுடைய பிள்ளைகளே. யார்? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஹோப்டவுன் அவர் கவர்னர் ஜெனரலாக மாறினார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. அந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் கவர்னராக மாறினார். காரணம் என்ன? அதில் உண்மையாக
இருக்க வேண்டும். நம்ம உண்மையாக இருந்தோன்னா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், உலகத்துக்கு உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் உயர்த்தப்படும். நம்முடைய பிள்ளைகள் அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். எல்லாரும் அவருடைய பேர பிள்ளைகள்லாம் குடும்பம் போகிற நல்ல பதவிகளை உயர்ந்திருக்கிறாங்க. நல்ல பதவிகள் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன உண்மையாக இருக்க வேண்டும். போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டோன்னா பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய் பொய் சொல்லும். ஆனால் உண்மை பாருங்க, இங்கே கவனிக்கணும் பாருங்க, உண்மை வேணும் நம்முடைய வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் அதில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அவர் ஒரு கடையில் வேலை பார்த்தார். ஒரு கடையில் கேசியராக வேலை பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கேசியராக வேலை பார்த்தவர் தான் அவருடைய வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகளே, கேசியராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். உண்மையாக இருந்து, கடைக்கு உண்மையாக இருந்து, முதலாளிக்கு உண்மையாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பணம் கணக்கு பாடும்போது, கடைசியில் கணக்கு முடிக்கும்போது பணம் அதிகமாக இருந்தது. பணம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி பணம் அதிகமாக இருந்து நினச்சவங்க ஒரு சிலர் என்ன செஞ்சுவாங்க, தூக்கி பைக்கில் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அவர் யோசித்து பார்த்தாரு, யார்கிட்ட அதிகமாக வாங்கணும், யார்கிட்ட அதிகமாக வாங்கணும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டியம்மா அவங்க கடைக்கு வரும்பொழுது அவங்க நிஜமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படவில்லை. திரும்பி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய வாங்கி ஜாமான் வாங்கிட்டு மீதி பணம் கொடுக்க இல்லை. அடுத்து யோசித்து பார்த்து நைட்டில் கணக்கை முடிச்சுட்டு நடந்தே போய் அந்த அம்மா வீட்டை தேடி போய் நைட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்தார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. கொடுத்துட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த அமெரிக்க தேசத்துக்கு ஜனாதிபதியாக மாறினார். அல்லேலூயா. உண்மை வேணும். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய், அவர் நன்மை செய்கிற தேவனாய், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? உண்மை வேண்டும். உண்மை வேணும். விசுவாசிகளாய் உங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரங்க நிறைய பொய் சொல்கிறாங்க. ஊழியக்காரங்கள் நினச்சிடறாங்க, பொய் சொல்கிறாங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா 1000 பேர் கல்லறத்தோட்டில் நிற்கிறாரு. ஒருவர் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்குன்னா நான் திருநெல்வேலியில் நிற்கிறேங்கிறாரு. திருநெல்வேலியில் நிற்கிறேங்கிறாரு. பாருங்கன்னா இன்னொருத்தர் அவர் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாரு. அங்கே கேம்புன்னு போட்டுட்டு இவர் சொந்த வேலையை பார்ப்பார். யார்? அரசாங்கத்தை அங்கே நான் கேம்ப்பு போகிறேன், இங்கே கேம்ப் போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஜமாம் சொந்த வேலையை கவனிக்கிறார். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும். அதை போட்டுட்டு சம்பளம் அங்கே போட்டுருவாங்க, கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க. இவர் எங்கே நிற்காரு? உண்மை வேணும். உண்மை வேணும். இதனுடைய பிள்ளைகளே, ஒரு இடத்துல வேலை பார்க்கமா அல்ல, நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சொல்லிவிட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு போங்க, இவ்வளோ வச்சு எனக்கு பெர்மிஷன் வேணும் சொல்லிட்டு போங்க. அவர்கிட்ட சொல்லாமல் நான் போயிட்டு வரேன்னு போயிடுது. எங்கே? தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு வேலையை கொடுத்துருப்பார், இவர் வேலையை பூரா பார்த்துருவார். நம்ம வாழ்க்கையில் உண்மை வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 10:2 சொல்லப்படும், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணுற பொருட்கள் நிலைத்து நிற்காது. அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்து ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் அல்லேலூயா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பொய் நாவினால் செஞ்சக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது. பொய்யை சொல்லி 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 சம்பாதிப்பாங்க. நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 5:16. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். பாருங்க, சிரியா தேசத்தில் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். இராணுவ தலைவன் தன்னுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அங்கே வேலை பார்த்து ஒரு சிறு பெண் மூலமாக அவள் எங்கள் சமாரியாவுக்கு போனால் அங்கே எங்கள் தீர்க்கதரிசிட்ட போனால் யார் அவருடைய வியாதி எஜமானுடைய வியாதி சுகமாகன்னு சொல்லி அந்த எஜமாட்டிகிட்ட சொல்லி எஜமாட்டி தன்னுடைய கணவன்கிட்ட சொன்னா தன்னுடைய பிள்ளைகளே அந்த தேசத்தில் நல்ல பவர் உள்ளவர் தான், அதிகாரம் உள்ளவர். ஆனால் அவருடைய சரீரம் பூரா குஷ்டரோகம் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியில் அவர் எங்கே வந்தார்? இங்கே வந்தாங்க. கடைசியில் எலியா பார்த்தீங்கன்னா எலிசா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. எலிசா வந்து அவர் தடவி சோமாக்குவான்னு நினச்சா அவர் வெளியே வரலை, கூடாரத்துக்குள்ள இருந்துட்டு அல்லேலூயா யோர்தானில் போய் 7 தடவை மூழ்கி ஸ்நானம் எடுனாரு, ஸ்நானம் பண்ணுங்காரு. அவனுக்கு கோபம் வந்துட்டு அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஆப்னா பரபாரெல்லாம் பெரிய பெரிய நதிகள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து மூழ்கன்மான்னு சொல்லும் பொழுது கோவப்பட்டான். அவனோடு கூட வந்து சொன்னார், பெரிய வேலையை செய்ய சொல்லலையே, என்னது மூழ்கணும், தண்ணியில் மூழ்கி 7 தடவை மூழ்கி எழுந்திருக்கத்தானே சொல்லியிருக்காரு. பாருங்கள், இன்றைக்கி அநேகருக்கு ஸ்நானம் எடுக்கணும்னா கஷ்டமாக இருக்குது. சபைக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது, ஆனால் ஸ்நானம் எடுக்காமல் இருக்காங்க. ஸ்நானம் எடுக்காமல் இருக்காங்க. ஸ்நானத்தை தள்ளக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே மூழ்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா நம்ம ஸ்நானம் எடுக்க வேண்டும், ஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் தண்ணிக்குள்ளே மூழ்கி 7வது எந்திரிக்கிறாரு. சிறுபிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறிட்டு கீழ்ப்படிந்து எடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியில் அவருக்கு சந்தோஷம், நாகமானுக்கு சந்தோஷம், சரீரம் சிறுபிள்ளை மாம்சத்தை போல மாறிவிட்டு தேவனுடைய ஆனால் சந்தோஷப்பட்டார். எலிசாவுக்கு காணிக்க கொண்டு கொடுத்தாரு. காணிக்க வாங்க மாட்டேன்ட்டார். நான் காணிக்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் இந்த சோமாய்க்கு தந்தா 10,000 கோடி 20,000 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இலவசமாக கொடுத்துருக்கிறார், இலவசமாக கொடுங்கன்னு. பணத்துக்கு கிடையாது, இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு. இலவசமாய் கொடுங்கள் சுகத்தை. அல்லேலூயா. தேவனுடைய விடுதலை சுகத்தை இலவசமாய் கொடுக்க வேண்டும். ஆனால் இவன் காணிக்க வாங்க மாட்டான். எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த ஆள்கிட்ட போய் வேலை பார்க்க காணிக்க நிறைய கொண்டு வந்துருக்கு, வெள்ளியெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாரு, எல்லாம் கொண்டு வந்திருக்க, மாட்டு வசம் கொண்டு வந்திருக்காரு. வாங்கலாம்ல, வாங்கி எனக்கு தந்துக்கலாமே. அவனை பார்த்து கேயாசி வருத்தப்பட்டான். ஆனால் அவர் வாங்க மாட்டான், போய் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. கடைசியில் இவன் இச்சை அந்த வெள்ளியின் மேலே இச்சை வச்சான், அந்த மாட்டு வஸ்திரங்கள் மேலே அவன் காணிக்க கொண்டு இச்சை வைத்து அவன் போன பிறகு தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் தள்ளி போன பிறகு இவன் பின்னால் ஓடுறான். எதற்கு? அல்லது தேவனுடைய பிள்ளைகளை ஓடுறான். அங்கேருந்து நாகமான் பார்க்குறாரு, தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ஓடி வரான்னு சொல்லி நிற்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. திரும்பி பார்க்கும்போது நின்னாங்க. அப்போ தான் சொல்கிறான், இந்த கேயாசி என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்கிட்ட போய் என்னப்பா என்னன்னு கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்க என்னன்னு கேட்கும் பொழுது நீங்கள் வந்த பிறகு தான் 2 அதில் பாருங்கள், அதை படிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கைகளில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து
பார்த்தீங்கன்னா எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளே அங்கே சொல்லப்படுகிறது, தேசத்திலிருந்து என்னிடத்தில் ரெண்டு பேர் வந்தாங்க. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். யார் சொல்கிறான்? அவங்க பாஸ்டர் சொல்கிறான். அவங்க பாஸ்டர் யார்? ஊழியக்காரன் யார்? எலிசாவை சொல்கிறான். எலிசா அனுப்பிவிட்டாருங்கிறான். வந்தது யார்? பொய். ஒரு சிலர் பாஸ்டர் சொன்னாங்கன்னா, கடந்த நாட்கள் ஒரு அம்மா சொன்னாங்க, யாரும் சொல்ல மாட்டேன், பாஸ்டர் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க, மறு உத்தரவு இல்லை. அஜிமா அது பதிலே பேசலை. பாருங்க, தன்னுடைய பிள்ளை எலிசா சொன்னான்னா உடனே கொடுத்துருவான்னு சொல்லி போய் சொன்னான். நீங்கள் போன பிறகு தான் எப்ராயிம் தேசத்துலேருந்து 2 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். பாருங்க, பொய். யார் சொன்னது? யார்? பாருங்க, சொல்லுங்கள். அவனுடைய சொல்கிறான், தன்னுடைய பிள்ளைகளே, அல்ல எஜமான் என்னை அனுப்பினார். எலிசாவா அனுப்புனா? சொல்லுங்க, அனுப்பலை. தன்னுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பாருங்க, பொய். அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாங்கிட்டு வந்தான். கடைசியில் அவங்க பக்கத்தில் கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பி அந்த கேயாசி வீட்டு வரைக்கும் அனுப்பிட்டான். அனுப்பிட்டு அடுத்து இவர் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறார். யார் பாருங்க, அல்லேலூயா. பாருங்க 25ஆம் வசனத்தில், பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசி, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ஏங்க, இன்னைக்கு அநேகருக்கு குத்துது. எங்கேயும் போகலை, இங்கே தானே இருக்க ஐயா. எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கேன். நிற்கிறது இன்னொரு இடத்துல. எங்கே இருக்கேன்? வீட்டில் இருக்கேன். பொய். கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரனாக இருந்தது தான், விசுவாசிகளாக இருந்தால்தான் நம்ம போய் சொல்லக்கூடாது. பாருங்க, தேவனுடைய பிள்ளையே, எங்கே இருக்கிற? நான் வீட்டில் இருக்கிறேன். இங்கே சொல்லப்படுத்தவனுடைய பிள்ளைகளே, அவனை பார்த்து, அப்பொழுது எலிசா இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இதுவோ காலமா? பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்பா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கரெக்டாக போய் சொல்லாது. சிறு பிள்ளைகிட்ட கேட்டால் வீட்டில் கொண்டாட்டி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்காரரு வெளியே போயிட்டாருவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட கேட்டால், எங்கள் அப்பா எங்கே இருக்காங்க? எங்கள் அப்பா குதிலுக்குள்ளே இருக்கார். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் நிறைய வீட்டில் பெரியவங்க சொல்கிறது நம்ப மாட்டோம். சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு தனியாக பேசுவோம். தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது, ஜெபம் பண்ணிங்களா? உங்கள் குடும்ப ஜெபம் நடக்கா? உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்களா? உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா? எல்லாம் கேட்போம். உள்ளதை சொல்லிடும். பிள்ளைகள் உள்ளதை சொல்லிடும். ஆனால் இவங்க நிஜமா புருஷன் பொண்டாட்டி நினைச்சுவாங்க, அனனியா சப்ரால் மாதிரி மறைப்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உண்மையை சொல்லணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியில் அந்த எலிசா சொல்லிட்டார், நாகமாண்டு குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்க கடவுது. உடனே குஷ்டரோகியா மாறினான், கேயாசி மாறினான். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையை சொல்லி பழகுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள மனுஷனை தான் கர்த்தர் உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேணும். அனனியா சப்ரால், அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கர்த்தர் ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்க எல்லாவற்றையும் விட்டு எங்கே கொண்டு வரணும்? அல்லேலூயா, தேவ சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது 2 பேரும் சொன்னாங்க, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு இவ்வளவுக்கு ஒத்திருக்கிறோம்,
நிஜமா 1,00,000 ரூபாய்க்கு 1,00,000க்கு விற்றுருக்குறோம். நிஜமா 50,000 மட்டும் யார்கிட்ட கொடுக்கணும்? 50,000 மட்டும் யாரு கூட கொடுக்கணும்? பேதர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். 50,000 ஒழிச்சு வச்சுக்கிடுவோம் சொல்லி 2 பேர் ஒருமனப்பட்டாங்க. 2 பேர் நிஜமா ஒருமனப்பட்டு பேசுகிறாங்க. முதல்ல யார் உள்ளே போகிறா? அனனியா உள்ளே போகிறான். பேதுரை பார்த்து கொண்டு வைக்கிறான். சந்தோஷத்தில் வைக்கிறார் இவர். ஆனால் அவர் கேட்டார், இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்கிறது என்ன? ஆவியானவருக்கு தெரியும். எனக்கு இது நிறைய பேர் ஒரு சிலர் எனக்கு ஆவியில் கத்த சொல்லுவார், நான் வெளியே சொல்ல மாட்டேன். நான் சொன்னால் அவங்க அவங்களோட சண்டைக்கு வந்துடுவாங்க, பிரச்சனையாயிரும். சொல்ல மாட்டேன். இப்படி ஆனால் பேதுரு கரெக்டாக சொன்னார். கர்த்தருடைய பங்கை வஞ்சித்து வைத்து அல்ல ஒருமனப்பட்ட பார்த்துக்கிறதுடைய பிள்ளைகளை இவ்வளவுக்கு தான் அந்த இடத்துல விழுந்து செத்தான். அவனை அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க வாலிபர்கள். கொஞ்ச நேரம் கழித்து யார் வாரா? அப்படி மனைவி உள்ள வாரா. உள்ளே போனவரை காணலையே, மாப்பிள்ளைக்கார காணலையானா இவளுக்கு அடக்கம் பண்ணது இவளுக்கு தெரியாது. மாப்பிள்ளை செத்து போனது யாருக்கு தெரியாது? இவளுக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிள்ளைகளே அவள் சொன்ன இவ்வளவு தான் விற்றீங்கன்னா, ஆமையா இவ்வளவுக்கு தான் விற்றோன்னு இவளும் சொல்கிறா. 2 பேரும் சும்மா ஒருமனப்பட்டாங்க. பொய் அந்த இடத்துல விழுந்து சும்மா உன்னுடைய புருஷனை அடக்கமனுடைய கால்கள் வந்துட்டு ஒன்றையும் தூக்கிட்டு போய் விழுந்தா செத்தா. தேவனுடைய நம்ம ஆண்டோட்டு போய் சொல்லாதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்டு போய் சொல்லாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை பேச வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே நாட்களில் அதில் தேவனுடைய பிள்ளைகளே அங்கே எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இருக்கிறது. எல்லாம் விசுவாச அவங்க படித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 படித்த விசுவாச வீரர்கள் அவங்களுடைய பட்டியல் வரிசையாக வருகிறது. ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்வார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கியிருக்கிற அல்லது பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்க ஓட்ட பொறுமையோடு கூட ஓட கடவுண்டு சொல்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பார்த்து ஓட வேண்டும். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அந்த சாட்சிகள் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? நமக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா நான் சும்மா சாட்சிகளாய் வாழ வேண்டும். பார்த்தீங்கன்னா என்னாம 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கும்பொழுது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்க, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? ஓடுகிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? விசுவாசத்தை சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து ஆண்டு சொல்லணும், என் பிள்ளை இன்னாரு அல்லேலூயா என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. உங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பண்ணுற தப்புலாம் யாருக்கு தெரியும்? நீங்கள் பண்ணுற தப்புலாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே நம்ம பார்த்து சொல்கிறாரு, மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்ல எங்கே போனாலும் அவன் உண்மையை தான் பேசுவான், பொய் சொல்ல மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் இங்கே பார்க்கிறோம். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு, யாருக்கு? ஆண்டுடைய வார்த்தையை கைகொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர், சொன்னதை மாற்ற மாட்டார். யாக்கோபுக்கு சொன்ன நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்பா உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். ஒரு சில நேரத்தில் தாமதிக்கலாம், உடைய ஆசீர்வாதம் தாமதிக்கலாம், வர வேண்டிய நன்மைகள் தாமதிக்கலாம், தடைகள் எல்லாம் தடைகளாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். சொன்னதை கண்டிப்பாக செய்து முடிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாட்களில் நாம் எதிலெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும்?
பார்க்க போகிறோம். முதலாவது, நீங்கள் ஜெபிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும், ஜெபம் பண்ணுவதில் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் இன்னைக்கு அநேகிட்ட கேட்டால், ஒரு சிலர்கிட்ட பார்த்தாங்கன்னா சொன்னால் ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டால், நாங்கள் 24 மணி நேரமும் ஜெபம். எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் ஜெபம் பண்ணும் பாஸ்டர் வாங்க. கொன்பாரப்பள்ளியில் ஒருத்தர் உண்டு, இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறார். பாருங்க தேவனுடைய பிள்ளைய. அல்லேலூயா. 24 மணி நேரம் ஜெபம். எப்போ தூங்குவீங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உண்மை வேணும். ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மை வேண்டும். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உண்மை வேணும். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் தமக்கு அருமையான சீசர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டி கொண்டு போறாரு. 3 பேரையும் கூட்டி கொண்டு போறாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் பாவுச்சத்தில் ஆரம்ப ஊழியத்தில் நான் பாஸ்டர், பாவுச்சத்திரம் பாஸ்டர், சிவந்திபுரம் பாஸ்டர் பொன்னுபாண்டி, அவன் விசுவாசியாக இருந்தான் பொன்னுபாண்டியன், இன்னொரு 4 பேர் ஜெபிக்க போவோம். டெய்லி நைட்டில் 10:30 1:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி தினசரி ஜெபம் பண்ண போவோம். அந்த காட்டில் கெத்செமனே தோட்டத்துக்கு அது ஓடக்கரை, அந்த ஓடக்கரையில் ஜெபம் பண்ணோம். அப்புறம் அந்த அந்த இப்போ கோயில் இருக்குது, மலையில் ஒரு கோயில் வந்துருக்கு, அந்த அங்கே அந்த இதெல்லாம் காடுகள், அங்கேருந்து ஜெபம் பண்ணுவோம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், ஜெபம் பண்ண போவோம். ஒரு ஆள் வச்சுமா உடனே படுத்துருவார். அடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் பாதி ஓடும். தோத்தணும் சிவந்திபுரம் பாஸ்டர் ஓடுவார், தோத்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அடுத்து அவரும் படுத்துருவார். அடுத்து நானும் பாஸ்டரும் கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அவங்களை தட்டி எழுப்பு, பேதுருவே எழுந்துரு, யோவானே எழுந்துரு, தட்டி எழுப்பி அடுத்து அந்த மரியசாமி நட கடை அங்கே சும்மா நைட்டில் தோசை போடுவார், சுக்காப்பி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளை காலையில் பேங்க்கு போகணும். காலையில் எத்தனை மணிக்கு பேங்க்கு உண்டு. காலையில் டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் நைட்டுக்கு ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிங்க. நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவோம். இதேப்போ ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? எவ்வளோ பிரச்சனையோடு கூட இருக்கீங்க, எவ்வளோ போராட்டத்தோடு கூட இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தோடு கூட இருக்கீங்க, எத்தனை பலவீனமாக இருக்கீங்க, எத்தனையோ போராட்டத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிறீங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்ன, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? இப்போ கேட்டால் தெரியும் எத்தனை பேர் காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி கை வை சொல்லட்டுமா? கை வை சொல்லட்டுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்க, இப்படிலாம் ஜெபம் இல்லாமல் இருந்தால் பிறகு பாஸ்டர் தான் பாதிப்பார். நான் மற்றவர்களுக்காக ஜெபம் போராடுறேன், பேய் பிடிச்சவங்க வர்றாங்க, வீட்டுக்கு வராங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் விடுதலை கொடுக்காரு. அந்த பிசாசுகள் பூரா யாரை தாக்குது? என்ன தான் தாக்குது. அநேக ஜெபக்குறிப்பை விடுற கிடையாது, அங்கே பதில் கிடைக்குதுன்னு விடுற கிடையாது. அந்த பிசாசு அடிமையை தாக்கக்கூடிய பிள்ளைகளே. அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டேங்கிங்க, ஆசீர்வாதம் வேணுங்க. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பார்த்தீங்க, 1 மணி நேரமாவது ஆண்டவருக்காக 1 மணி நேரமாவது 20 வாரத்துக்கு எத்தனை நாள்? 168 மணி நேரம் இருக்குது. அதில் ஒரு 7 மணி நேரம், ஒவ்வொரு நாள் 1 மணி நேரம், 7 மணி நேரம். 168 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரத்தை ஆண்டவர் கேட்காரு.
161 மணி நேரம் உங்களுக்கு ஒரு 7 மணி நேரத்தை ஒதுக்கக்கூடாதா? தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக அவர் வாக்கு பண்ண உண்மை உள்ளவர், அவர் கண்டிப்பாக செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலையில் எனக்கு தான் தெரியும் இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது. பாருங்க, இது 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? சோதனை மேற்கொள்ள, உங்கள் வாழ்க்கையில் சோதனை மேற்கொள்ள 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை கடன் பிரச்சனை, எத்தனை வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் போராட்டம், மந்திரம், மாந்திரிகம், செய்வன கட்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஜெபம் குறைஞ்சி போச்சு. பிரதன் சொன்னாங்க, எனக்கு கருத்தை சொன்னது தான். அநேகருடைய வாழ்க்கை என்னது? ஜெபம் குறைஞ்சி போச்சு. ஜெபம் குறையும் போது எது மேலே வரும்? அவன் மேலே எழும்புவான், சாத்தான் மேலே எழும்புவான். உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அல்லேலூயா 1 மணி நேரமாக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபம் பண்ண எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க எனக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகள் 1 மணி நேரமாவது ஜெபிக்கும்படியாக அந்த கிருபையை ஊற்றுவீராக, ஜெபாய் ஊற்றுவீராக, ஜெபாய் ஊற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஜெபாய் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஜெபம் பண்ணுவதில் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் நைட்டில் லேட்டாக படுத்தேன் பாஸ்டர், நைட்டில் நான் லேட்டாக படுத்தேன், அதனால் காலையில் எந்திரிக்க முடியல. ஏன்? நாங்கள் நைட் ஜெபம் பண்ணுறோம். நைட் ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கெல்லாம் படுக்கும்போது 12 மணிக்கு மேலே ஆகிட்டு, 12:30, 2:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, கீழே பாரில் ஒரு ஆளுக்கு முடிஞ்சு போச்சுன்னு. 2:30 மணிக்கு முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா அம்மானாரு. உருட்டி பார்த்தா, பிரட்டி பார்த்தா நிச்சயம் இல்லை, உயிர் இல்லை, ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூட்டு வந்து உருட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. கையை மேலே வைங்க. ஏன்? நான் படுத்தது எத்தனை மணிக்கு? படுத்தது 12:30 மணிக்கு பிறகு. கையை மேலே வைங்க. என்ன ஜெபம் பண்ணோம், அவ்வளோதான். அந்நிய பாஷை நிரம்பி ஜெபம், அவ்வளோதான். கண்கள் திறக்கப்பட்டது, வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீ இப்படிலாம் பிசாசு இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி தான் என்னைக்கு ஏன் எனக்கா ஜெபம் பண்ண ஆள் இல்லை. எனக்காக எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிலர். அல்லேலூயா. பாருங்க, இத்தனை பேருக்கு ஒரு சிலர் தான். இன்னும் நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாம விட்டுட்டுமா? உங்கள் தேவைகள், உங்கள் பிரச்சனைகளுக்கு நானும் ஜெபம் பண்ணாம விட்டுருந்தேன். எனக்காகவே நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பிசாசு பயங்கரமாக படமிடுறான். அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, இங்கே சொல்லப்படுத்த பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுவதில் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உங்களை பார்த்தேன்னு சொல்கிறேன், சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீதிமொழிகள் 8:17 பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யார? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். 7 மணிக்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்வார், 4 மணிக்கு எழுந்திரிச்சா இன்னாரு, 5 மணிக்கு எழுந்திரிச்சா இன்னாரு, 6 மணிக்கு எழுந்தாரு, 7 மணிக்கு எழுந்திரிச்சா எரும மாடு. அவர் நான் சொல்லலை. எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து எரும மாடுன்னு சொல்லிட்டாரு, நான் சொல்லலை. ஒரு ஊழியக்காரர் சொல்லிக்காது உடைய பிள்ளை 7 மணிக்கு எழுந்திரிச்சா 7 மணிக்கு எழுந்திரிச்சா வராத, வாயில் வராத வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஜெப வீரர்களாய் மாறன்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஜெபிக்கலாய் மாற வேண்டும் தான் ஆசைப்படுறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும். அதற்காக தான் தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக தான் பிரயாசப்படுறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு எரிஜமா தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு எஜமா அதிகாலையிலே என்னை தேடியவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே,
மார்க் 1:35 சொல்லப்படுகிறது, இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, இயேசு எஜமா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். எப்போ எந்திரிச்சாரு? 7 மணிக்கு எந்திரிக்கல, 6 மணிக்கு எந்திரிக்கல, அதிகாலையில் இருட்டோடு எழுந்தார். நீங்கள் எப்பொழுது எழுந்திருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுக்கட்டுமா? எழுதி கொடுக்கீங்களா? பேரை போட்டு எழுதி கொடுத்துருந்தீங்களா? இப்போ இதோட செய்தி நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வியை கேட்டு உங்கள் பேரை போட்டு உங்கள் ஊரை போட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அப்போ தான் தெரியும் உங்கள் காய. அல்லேலூயா. பாருங்க, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்தார். நாங்கள் காலையில் எழுந்துதான் பாஸ்டர். எழுந்து அடுத்து எங்கே போகிறோம்? காப்பி பானையை உருட்டிக்கிட்டு இருக்கோம். எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போனார். பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஜெபம் பண்றாரு. அவர் சில நேரத்தில் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுவார். ராத்திரி முழுவதும் பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் அவர் ஏன் ஜெபம் பண்ணோம்? அவர் ஆண்டவர் தானே. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு பகல்ல கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எங்கெல்லாம் போகணுமோ சுற்றி திரிந்து, அல்லேலூயா, வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, அநேக அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டு 1 மணி நேரம் தான் உங்கள்கிட்ட கேட்காரு. நம்ம சபை 4 மணி வரைக்கும் திறந்துருக்கு. ஒரு சிலர் அதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க மாத்திரம் காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் இங்கே இருக்கணும். மற்றவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். மற்றவங்களும் வராங்க, வெளியிருந்து வராங்க ஜெபம் பண்ண. நம்ம ஆட்கள் சபையில் அங்கே நோட்டை பார்த்தா தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கிறீன்னு. ஏகப்பட்ட பிரச்சனையோடு கூட இருக்கீங்க. தேவ சபையில் வந்து ஜெபம், அண்ணால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செஞ்சார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை பகலில் ராத்திரி முழுவதும் அவளை பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு பகலில் அநேக அற்புதங்களை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், திமிர்வாதக்காரர்களை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு 3 மணி நேரம், 2.25 மணி நேரம், 3 மணி நேரம். அடுத்து பகலில் நேரம் கிடைக்குமா ஜெபம்? அல்ல, இந்த வாரம் இங்கேருந்து வியாழக்கிழமை விவிஎஸ்க்காக இங்கே வாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. பார்த்தேன், யாக்கோ பாஸ்டர் வந்தார். நாங்கள் ஜெபமலையில் போய் 3:15 வரைக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். தேவனுடைய பிள்ளைகளை, அல்ல, ஜெபம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஏத்தால ஒரு சத்தம் கேட்கணும்னு பார்த்தேன். அடுத்து இந்த ரூமில் பாஸ்டர் சொன்னார், ராணியக்கா சத்தம் இல்லைன்னாங்க. பாருங்க, தேவனுடைய அவளும் அங்கே வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கா. பாருங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்து ஜெபம் பண்ணோம். தேவனுடைய பிள்ளைய நாட்களில் தேவனுடைய பிள்ளை நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். கர்த்தவங்களுடைய வாழ்க்கையில் தடையெல்லாம் மாற்றி போடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நீங்கள் வேதத்தை வாசித்து உண்மையாய் நடக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? வேதத்தை நீங்கள் வாசித்தீங்களா? வேதத்தை வாசிக்க வேண்டும். படிக்க முடியாத தெரியாதவங்களும் ஒன்று நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். வேதத்தை இன்னைக்கு எத்தனை பேர் படித்தோம்? உண்மை வேணும். பாருங்க, தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் படிக்கணும். நம்முடைய ஆத்மாக்கு ஆகாரம் சாப்பிட்றோம்ல, அது சரீரத்துக்கு பலன். வசனமாந்து நம்ம ஆத்மாவுக்கு பலன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆத்மா தினசரி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. கவனம் தேவை. கவனமாக படிக்கணும். கதப்புக்கு படிக்கணுமே படிக்கக்கூடாது. வார்த்தையை கவனமாக நிதானமாய் படித்து விட்டு சும்மா கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க முடியும். அப்போ சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்கணும்.
கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுட்டு ஆண்டவரே நான் உண்மையாக செவி கொடுப்பேன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி நடப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது நிறைய வருச்சுமா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கீழ்ப்படியும் பாஸ்டர், கீழ்ப்படியும் பாஸ்டர், கீழ்ப்படியும். அதாச்சுமா சொன்னெல்லாம் செய்ய மாட்டாங்க. கீழ்ப்படியும் பாஸ்டர், கீழ்ப்படியும். ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ண பாஸ்டர், ஜெபம் பண்ண பாஸ்டர், ஜெபம் பண்ண பாஸ்டர், ஜெபம் பண்ண பாஸ்டர். பைபிள் படிச்சிங்களா? படித்தோம் பாஸ்டர், படித்தோம். எந்த பகுதி படிச்சிங்க? படித்த பகுதி தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில் படித்த பகுதி யாருக்கு தெரிய மாட்டேங்குது? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. படிங்க பிள்ளை. தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா படிங்க. எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம், நீங்கள் பைபிளே தூக்க வேண்டாம். வேதனையோடு கூட சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்து அங்கே டெய்லி உங்களுக்காக 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் போராடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், நாங்கள் சும்மா இருப்போம். மோசே சொன்ன போல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. திருப்பி கேட்கல என்கிட்ட. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் வயிறு பசிக்கனா அண்ணாச்சி நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வயிறு பசிக்கு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களா? சாப்பாடை மட்டும் விட மாட்டேங்கிங்களே, அதிகாலையில் காப்பி குடிக்கிறத விட மாட்டேங்கிங்களே, கடையிலையாவது போய் வாங்கி குடிச்சிருந்தீங்களே. நம்முடைய ஆத்துமாக்கு ஆகாரம் வேணுங்க. பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பிசாசு பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். உண்மையாக செவி கொடுக்கும்போது பூமியில் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். அப்படி தான் கர்த்தர் ஜெபம். நான் தூத்துக்குடியிலேருந்து வந்தேன், 72 வந்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பி. கர்த்தர் நீ ஆசீர்வதித்தார். மரக்கடைக்காரங்கெல்லாம் பேசுவாங்க, இப்படி பேங்கில் இப்படி வேலை பார்த்தான், இன்றைக்கி அவன் ஜெமா அவருடைய வேலைக்கு நிறைய ஆட்கள் இருக்குது, நிறைய கர்த்தர் நீ ஆசீர்வதித்தார். உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த நாட்களில். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இப்போ எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறாரு கர்த்தர். ஜெமா 2 வருஷம் முன்னாடி சொன்னார், உனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறேன், ஊழியத்தை ஒழுங்காக செய்ய. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக செவி கொடுப்பாயானால் என்ன செய்யணும்? அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கலாம், தெருவில் உள்ளவங்களை பார்க்கலாம், உங்கள் கிராமத்தில் உள்ளவங்களை பார்க்கலாம், உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த ராணியோட வீடு பிரதிஷ்டை, பாஸ்டர் ஜோதி பாண்டியன் வீடை தேடி அலைஞ்சிருக்கிறாரு. மகன் கல்யாணத்தோட ஜும்மா தேடி மகன் கல்யாணத்துக்கூட பத்திரிகை கூட ஜும்மா அலைஞ்சிருக்கிறாரு. அலைஞ்சிட்டு மறுபடியும் விசாரிச்சிருக்காரு. ராணிங்கிற ஒருத்தி அங்கே ஜும்மா போலிஞ்சரால் அவள் எங்கள் வீடுனா அந்த பந்தல் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு. அது அந்த அவர் ஆச்சரியம் என்கிட்ட வந்து சொன்னார், பிரதர் வீடு மாடி போட்டு வீடு கட்டியிருக்கிறாளே. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேணும், உண்மையாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. சகல ஜாதிகளிலும் எல்லா ஜனங்களை பார்க்கலும், உங்கள் தெருவில் உள்ள ஜனங்களை பார்க்கலும், உங்கள் கிராமத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருக்கிற பாக்கியவான், பாக்கியவாட்டி. கர்த்தருடைய வேதத்தை படிக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் படிப்பான்னு இருக்கக்கூடாது, நீங்கள் படிக்கணும். ராத்திரி எனக்கு லேட் ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு தான் ஜெபம் மட்டும் தான் படுப்பேன். இன்னைக்கு நிறைய ஒரு பைபிளை தூக்குறதே கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது. நைட்டில் பாம்பு பார்த்தீங்கன்னா எனக்கும் பயங்கரமாக போராடுறான். அநேருக்கா ஜெபிக்கும் போது என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவான் பிசாசு. அவ்வளோ போராட்டம். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் மட்டும் மறுபடி படுப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு போராட்டம்பாங்க.
அவளுக்கு நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரச்சனை, அவளுக்கா ஜெபம் பண்ணாட்டா? பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்க வேண்டும். முதல்ல பிரியம் வைக்கணும், அன்பு வைக்க வேண்டும். பிரியமாக இருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு, எங்கே நடப்பட்டிருக்கான்? தண்ணீர் ஓடுற இடத்துல நடப்பட்டிருக்கிற மரத்தை போல தன் காலத்து தன் கனியை தந்து இலை எதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கு, அந்த வார்த்தைப்படி நடக்கணும். நீதிமொழிகளில் படிங்க, நல்ல ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாங்க. கர்த்தர் தேவனுடைய பிள்ளை அநேக ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. வேதத்தை படிச்சுட்டு அதன்படி நடத்தா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வராது, ஒரு குறைவு வராது தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அல்லேலூயா, ஏற்ற காலத்தில் அந்த மரம் கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தில் பிரச்சனையை பார்க்காதீங்க. அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அந்த பிரச்சனை, நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. சங்கீதக்காரன் சொல்கிறான் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையோ குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா குறைபடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஈசாக்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 24:63 படிப்பீங்கன்னா, ஈசாக்கு சாயங்காலந்தோறும் தியானிக்க போவான். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தான் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் தியானிக்கிறவன், தேவ சமூக தினசரி ஜெபம் பண்ணுவான், தியானிப்பான் தேவனுடைய. அந்த நாட்களில் பைபிள் கிடையாது. அப்படிப்பட்ட நாட்களில் அவன் சும்மா அவனுடைய அப்பா ஆபிரகாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்முடைய தேவன். அல்லேலூயா. பாருங்க, தேவனை குறித்து சொல்லி கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அவன் தியானிக்கிறவனாக இருந்தான். நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பஞ்ச காலத்தில் அல்லேலூயா ஈசாக்கு அந்த தேசத்தில் அல்லேலூயா அல்லேலூயா விதை வைத்தான். எந்த தேசத்தில்? அந்த கேரா பெலிசிய தேசத்தில் விதை விதைச்சான். பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான். அல்ல பஞ்ச காலம் பஞ்சம் இதில் போட்டு ஏன் விதைக்கணும்னு நினைக்கல, விதை வச்சான் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 100 மேனி கிடைச்சிருக்கிறது தேவனுடைய பிள்ளை. கர்த்தர், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே. பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு மந்தைகள் பெருகிட்டு, மிருக ஜீவன்கள் பெருகிட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அந்த தேசத்து ராஜாவை பார்க்கலும், அபிமெலேக்கு ராஜாவை பார்க்கலும் அவன் பெரியவனா மாறினான். காரணம் என்ன? தியானிக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். நம்முடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் வேதத்தை படிக்கீங்களா? நான் தினந்தோறும் படிப்பீங்க சொல்ல எத்தனை சொல்ல முடியும்? தினந்தோறும் ஜெபம் பண்ண எத்தனை சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளை, சண்டே ஸ்கூல் பிள்ளை. நான் பாவச்சத்தில் சண்டே ஸ்கூல் தான் என்னுடைய ஆரம்ப ஊழியமே. தூத்துக்குடியிலையும் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை தான் நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். பாருங்கள், எங்கள் ஊழியத்தில் வெளுத்துருவேன், பரம்பு வச்சுருப்பேன், வெளுத்துருவேன். அதில் பயப்பட மாட்டேன். அப்பா அம்மாவுக்கும் பயப்பட மாட்டேன், தாத்தா பாட்டிக்கும் பயப்பட மாட்டேன். இங்கே வந்தது பயந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்தால் யாரையும் கை நீட்ட பயமாக இருக்குது. நீங்கள் எங்களோட சண்டைக்கு வந்துடுவீங்களோன்னு சொல்லி பயப்படுறேன். அந்த காலத்தில் வீட்டில் சொல்லிடுவாங்க, இங்கே இருக்காங்க, அந்த குடும்பம் எங்கே இருக்குது, சேட்டை பண்ணுனா செல்ராஜ் மாமாட்ட சொல்லி கொடுத்துருவேன். இங்கே இருக்காங்க ஆட்கள், இருக்காங்க அந்த பழைய ஆட்கள். நம்ம விஷயம் பாருங்கள், வெளுத்துருவேன். இன்றைக்கி நிறைய ஒரு ஊழியக்காரங்களை மாறிட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை அடிக்கணும்னு நினைச்சுமா யோசிக்க வேண்டியிருக்கு. அங்கே போய் கள்ள தூக்கி எறியும். எங்க இல்லாட்டா பைக்கை, யார் சொன்ன பைக்கை சீட்டை ஒரு வெட்டு, பிளேடை வச்சு வெட்டு, டயரை வெட்டு, ஆக்சிடென்ட்டை பிச்சு போட்டுறது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க தேவனுடைய பிள்ளைகளே. தினசரி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும்.
அல்லேலூயா. பாருங்க, நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே அதில் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஒரு சில இன்னைக்கு வைக்கிற பைபிள் தான். எங்கே வைக்கிற பைபிள், அந்த பழைய துவைக்கிற துணியெல்லாம் அள்ளி போடுவீங்களா, அந்த இடத்துல மறந்து வச்சிடுறது. கடைசியில் துணியெல்லாம் மூடி போயிடும். சர்ச்சைக்கு வரும்போது தான் தேடுறது, ஏன் பைபிளை காணலையே, பைபிளை காணலையே, பைபிளை காணலையே. எப்போ தேடுறோம்? சர்ச்சைக்கு வரும்போது தான் பைபிளை தேடுறீங்க. இடையில தேடினீங்களா? இடையே நாட்களில் தேடினவங்க எத்தனை இருக்கீங்க? அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளையே தினசரி தேடணும், தினசரி. அல்லது நம்முடைய ஆத்மாக்கு ஆகாரம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாட்டியம்மா வீட்டுக்கு போதகர் போனார். சொல்லியிருக்கிறேன், போதகர் போனார். போதகர் போய், ஏம்மா எழுங்க ஒரு சங்கீதத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணோன்னா, இந்த அம்மா போய் பைபிளை தேடி எங்கள் ஆலங்காலில் வச்சுருந்து, முன்னால் ஆலங்கால் பலகை போட்டிருப்பாங்க, 2 கம்பு இருக்கும், ஒரு கம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லாப்பு பாருங்க போட்டிருப்பாங்க. பைபிளை தூக்கிட்டு வந்தது, தூக்கிட்டு வந்து திறந்த உடனே ஐயா தோத்துறான், அல்லே லூயானுது, அல்லே லூயானுது. என்னம்மா அல்லே இல்லையா? கண்ணாடி, மூக்கு கண்ணாடியா 3 மாதம் தேடினேன், 3 மாதமாக தேடிக்கிட்டு இருக்கேன் கண்ணாடி. நீங்கள் நல்ல வேலை வந்தீங்க ஐயா. நம்ம கதை எப்படி இருக்கு? உங்கள் கதை எப்படி இருக்கு? பைபிளில் ரூபா வச்சுருப்பீங்க, மறந்துருப்பீங்க, அப்படி விட்டுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே தினசரி ஆண்டவர் தேடுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேடும்போது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிப்பார். அது அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறது. அடுத்து நீங்கள் வேலையில் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம இன்னொரு நாள் அது பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே அடுத்து அல்லேலூயா, சில நேரம் இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து என்னது? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலையில் உண்மையாக இருக்கணும். உங்கள் ஓனர் பார்க்காரோ பார்க்கலையோ நீங்கள் உண்மையாக இருக்கணும். அங்கேருந்து ஒரு பொருளை கூட, குண்டூசியை கூட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு குண்டூசியை கூட கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு மிளகாய் கூட பறிச்சுட்டு வரக்கூடாது. உங்கள் ஓனர் பெர்மிஷன் இல்லாமல் கொண்டு வரக்கூடாது. உண்மையாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல ஜாமான் கிடந்து சும்மா கிடக்கும், அது கிடக்கும், சும்மா தான் கிடக்கும். தூக்கி உடனே பைக்கில் வச்சுட்டு தூக்கிட்டு வரக்கூடாது. அது திருடன். அப்படி கொண்டு வந்தா என்னது? திருடி நம்ம செய்யக்கூடாது. என்ன கடந்தாச்சும் தூக்கி ஓனர்கிட்ட கொடுக்கணும். ஓனர் பெர்மிஷனோடு இங்கே கொண்டு வரணும். உண்மை வேணும் நம்முடைய வாழ்க்கையில். எது தேவனுடைய பிள்ளைகளே நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளை அல்ல உண்மை உள்ளவன், அல்ல இவங்களும் அந்த சபைக்கு போகிறாங்க, நம்ம உண்மையாக இருப்பாங்க. நான் பார்த்தாலும் பார்க்காட்டும் அவங்க பாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் உண்மை வேணும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அல்ல கொடுப்பதில் உண்மையாக இருக்கிறோமா? பாருங்கள், தேவனுடைய ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் சின்ன தொழில் ஆரம்பித்தார். இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு கொஞ்சம் அடுத்து நம்ம ராபோஜனத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே சின்ன தொழில் ஆரம்பித்தார். இன்றைக்கி விற்பார், விற்றுட்டு அதை கொண்டு வந்து மறுபடி வாங்கிட்டு வந்து மறுபடி விற்பார், வாங்கி மறுபடி சும்மா வியாபாரம் பார்ப்பார். இப்படியாக அப்படியே செய்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தால் காணிக்க கொடுக்க முடியலை. இவர் வருத்தப்பட்டார். ஊழியக்காரர் கேட்க மாட்டார். இவர் ஐயோ வந்து நம்ம வீட்டில் ஜோமெண்ட்டு போகிறாங்க, ஒரு 50 ரூபா கொடுக்க முடியலையே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண ஊழியக்காரனுக்கு ஒரு 50 ரூபா கூட என்னால் கொடுக்க முடியலையே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அடுத்து ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் வந்துட்டார் வீட்டுக்கு. இப்போ ஊழியக்காரர் வந்துட்டார், காணிக்க கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னாரா, இருக்குமா இதை கொடுத்து நீ எழுச்சி இன்றைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு 50 ரூபா காணிக்க கொடு. இவர் சொன்னாரா, ஆண்டவரே இதை கொடுத்துட்டேன்னா நான் எதை வாங்கி நான் வியாபாரம் பார்ப்பேன், இருக்கிறது கொஞ்சம் தான், இதை வாங்கி எப்படி வியாபாரம் பார்க்க முடியும் சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட சொன்னாராம். சொன்னா நீ எடுத்து கொடுனா கொடு, ஒன்று நான் ஆசீர்வதிப்பேன், கொடு. கடைசியில் ஊழியக்காரர் ஜெபம்ட்டு போகும்போது கையில் கொடுத்தாரு. ஊழியக்காரர் ஆசீர்வதித்துட்டு போயிட்டார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்றையிலிருந்து கர்த்தருடைய அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருந்த ஆசீர்வதிக்கப்பட்டார். அன்றையிலிருந்து அடிச்சமா வாரந்தோறும் அல்ல எழுதிபடியும்
1000 காணிக்க வச்சார், 5000 வச்சார், 10,000 வச்சார் வாரத்தில். இப்படியாக 50,000 வரைக்கும் வாரந்தோறும் காணிக்க கொண்டு சபையில் கொண்டு வச்சார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வைத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய வசதி ஆயிட்டார், பெரிய பணக்காரன் ஆயிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியில் அல்லேலூயா அநேக வட இந்தியாவில் அநேகர் சபைகளை கட்டி கொடுத்தார். மிஷினரிகளுக்கு அநேக சப்போர்ட் பண்ணார். தேவனுடைய பிள்ளைகள் காரணம் என்ன? கர்த்தருக்கு கொடுக்க நமக்கு வர்றதில்ல 10ல் 1 தான் ஆண்டவர் கேட்காரு. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையாக இருக்கணும். எத்தனை உண்மையாக இருக்கீங்க பாருங்க. தேவனுடைய உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய அல்லேலூயா நல்ல ஆசீர்வதி. கோல்கட் கம்பெனிக்காரங்க 10ல் 9 மடங்கு கர்த்தருக்கு கொடுத்தாங்க. பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கல உண்மையாக இருக்க வேண்டும். நாட்களத்தையும் மல்கியா 3 அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் படிங்க. மல்கியா 3, 8, 10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எதில் வஞ்சித்தோம்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். நம்ம சபையில் தசமம் கொடுக்குறவங்க 12 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? நம்ம சபையில் 12 பேர் தசமம் கொடுக்குறாங்க. நான் யார்ட்டையும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நிஜமா தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்கிற அடுத்த வசனத்தில் நீங்கள், நான் சொல்லலை, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். யாரை வஞ்சிக்கும் சொல்லுங்க. சத்தத்தையே காணலையே. மூச்சு இருக்கா? பேச்சு இருக்கா? அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுங்க. இதில் போடுற காணிக்கை எனக்கு கிடையாது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு. உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக கடன் பிரச்சனை காரணம் என்ன? கர்த்தருக்கு கொடுக்கல உண்மை இல்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம அது கொடுத்தோன்னா 10ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆலயத்தில் எங்கே கொண்டு தசமபாகத்தை எங்கே கொண்டு வைக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில். நீங்கள் மற்ற மிஷினில் கொடுப்பீங்க, எல்லாம் கொடுக்கலாம். தசமபாகத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கணும். மற்றது எங்கே போகலாம்? எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு தான் என்னுடைய காணிக்கை பூரம் போகும். ஆனால் நான் மாறதாக ஊழியத்துக்கு தானே கொடுக்குறேன்னு சொல்லி முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளே எல்லாம் நிறைய ஊழியங்களை தாங்கினேன். எல்லாம் கொடுக்கும் பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் தசமபாகம் இதெல்லாம் கழிச்சிட்டு தசமபாகம் கணக்கு பார்ப்பேன். இவ்வளவு ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறோம். மாதம் 40,000 50,000 கொடுத்தேன். மீதி கணக்கு பண்ணி மீதியில் கொண்டு வைப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை சொன்னார், நீ கொடுக்குற நீ தசமபாகத்தினுடைய ஆலயத்தில் கொண்டு வை. உன் தசமபாகத்தில் ஆலயத்தில் கொண்டு வை. பாருங்க தேவனுடைய பிள்ளை. அதுக்கப்புறம் இப்போ என்ன எவ்வளோ வந்தால் என்ன வந்தாலும் சரிதான் தேவனுடைய என் பிள்ளைகள் பணம் ஊழியத்துக்கு அனுப்பினாலும் சரிதான் பார்த்தீங்கன்னா எல்லா பணத்திலையும் சும்மா எடுத்து வச்சுருவேன் ஸ்தாபனத்துக்கு தசமபாகம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை உண்மையாக கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? நாளைக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். எது? இதுதான பண்டகசாலை, உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். அப்பொழுது நான் வானத்தின் கதவுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்கிறா? ஒரு சில பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறீங்க, அவங்களோட வறுமையிலும் தசமபாகத்தை கரெக்டாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு வருமானம் கிடையாது, அதுலேயும் சும்மா அதெல்லாம் சேர்த்து தான் 10-12 பேர். என் டைரியில் எழுதுக்கிறேன், டைரியில் யார் கொடுக்காங்கன்னு.
தேவனுடைய பிள்ளையை நிஜமா நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பங்கை வஞ்சித்து வைக்காதீங்க. அது நமக்கு சாபம். உண்மை இருங்க, அதுலேயும் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காரான்னு பாருங்கள். உங்கள் பணம் டாக்டருக்கு போகாது, உங்கள் பணம் வட்டிக்கு போகாது. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்காம அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே இல்லாவிட்டால் அந்த பணம் எப்படி தான் போகும். பார்த்தீங்கன்னா இந்த போன மாதம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய மகள் ஒரு 5000 ரூபா கொடுத்தா. நான் சும்மா அது ஊழியத்தான்னு சொல்லி அதில் நான் தசபாகம் எடுத்து வைக்கவில்லை. 5000 எவ்வளோ எடுத்து வைக்கணும்? நான் சென்னைக்கு போகும்போது ஒரு 5000 ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா. அனுப்புகிறது தனி. கொடுக்கும்போது 5000 ரூபாய்க்கு நான் 500 எடுத்து வைக்கணும். சரி ஊழியத்தானே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். கடைசி என்ன தெரியுமா? ரயானுக்கு சுகம் இல்லை, டாக்டர்கிட்ட போகணும். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே என்னது. அப்போ தான் ஆண்டவர் என்னை உணர்த்தினார், நீ அந்த 500 எடுத்து வச்சுருந்தீன்னா டாக்டருக்கு பணம் போகாது. என்னையும் அந்த ஆண்டவர் உணர்த்தினார், எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளே நான் ஃபுல்லாக ஊழியத்தான் செலவழிக்கிறேன். ஆனால் நான் ஸ்தாபனத்துக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். ஸ்தாபனத்தில் 10ல் 1 நான் கொடுத்து ஆக வேண்டும். அது எனக்கு அன்றைக்கி தான் ஆண்டவரே நான் மன்னி ஆண்டவரேன்னு சொன்னேன், என்னை மன்னியும் சொன்னேன். என்னையால் அவன் சோமெல்லாம் ஆயிட்டான். பாருங்க தேவனுடைய பிள்ளையை நம்ம வாழ்க்கையில் உண்மை வேணும். கர்த்தருக்கு கொடுக்கறல உண்மையாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, சம்பளத்தில் மாத்திரமல்ல, நமக்கு வர்ற தேங்காய், கோழி முட்டை, கோழி ஒருத்தரும் வளர்க்கலை. நம்ம சபையில் யாருமே நாங்கள் கோழிகள் வளர்க்கவில்லை பாஸ்டர். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் முதற் பலனை கொண்டு வைக்கணும், அது ஆசீர்வாதம். முருங்கைக்காவா வச்சிருங்க, கத்திரிக்காவா வச்சிருங்க, தக்காளியா வச்சிருங்க. முதற் பலன்கள் யாருக்கு? கர்த்தருக்கு. உன் விளைவின் முதற் பலன் எல்லாத்தையும் சும்மா தேங்காய். நீ ஒரு சில வீட்டில் தேங்காய் மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், அதில் சும்மா கர்த்தருக்கு வைக்கணும். நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்தது. முருங்கை மரம் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு முருங்கை மரம் இருந்தது. நான் பேங்கில் வேலை பார்க்கும்போது நல்ல காய்கள், ஏகப்பட்ட காய்கள் காய்ச்சது. அன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு வச்சுருந்தா எங்கள் வீட்டுக்காரி. முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு சூப்பராக இருந்தது. ஏமா நான் முருங்கைக்கான்னு ஆண்டவருக்கு கொடுக்கலையே, ஆண்டவருக்கு வச்சுட்டுல நம்ம வீட்டில் வைக்கணும்னு. ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் முருங்கைக்காய் பறித்து வச்சுருக்கோன்னு. இந்த வாரம் வச்சுருவோன்னா, இந்த வாரம் வச்சுருவோம். வைக்க முடியலை, அடுத்த வாரம் வைக்க முடியலை, முடியாமே போயிட்டு என்ன நடந்தது தெரியுமா? எல்லா காய்களையும் பிசின் பிடிச்சிது. நிறைய காய்கள், எல்லா காயும் பிசின் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் நாசமாக போட்டுனேன். கர்த்தருக்கு கொடுக்காத பணம், முருங்கைக்காய் அல்ல எல்லாம் பிசின் வச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு தேவனுடைய பிள்ளைகள். நான் எங்கள் வீட்டில் நடந்த காரியம். இப்போ ஒரு முருங்கை மரம் இருக்கிறது, அதுவும் காய்க்குது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பறிச்சு கொண்டு விற்றுட்டார். அவர் வீட்டுக்கு பறிக்க சொல்லி பறித்து கொண்டு விற்றுட்டார். அடுத்து காயை காய்க்க மாட்டேன்ட்டு. பாருங்க தேவனுடைய பிள்ளை எப்பவும் காய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் முதல் பலன் கர்த்தர் ஜீவம். முருங்கைக்காய் இருக்கலாம், தேங்காய் இருக்கலாம், கத்திரிக்காய் இருக்கலாம், மிளகாய் இருக்கலாம், கோழி குஞ்சா இருக்கலாம். முதல் பலன் ஆண்டுடைய வார்த்தை அதான் சொல்கிறது. என்ன சொல்கிறது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். முதற் பலனை வைக்கணும். ஆபேல் முதற் கனியை கொண்டு வச்சான். முதல் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, முதற் பலனை கொண்டு வச்சான். தேவனுடைய அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். நம்முடைய காணிக்கை ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சம்பளம் வாங்கிட்டு வந்து நாலு நிமிஷமே வந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு தசமபாவத்தை தூக்கி தனியாக வச்சுட்டு அடுத்து தான் பலசரக்கு வாங்கணும், காய்கறி வாங்க, எல்லாம் அடுப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் வாங்கி எல்லாம் செலவழிச்சிட்டு
மீதி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கப்பட்டியில் கொஞ்சம் காணிக்க போட்டுருவோம். டெஸ்ட் பண்ணி பாரு, எடுத்து நீ ஜெபம் பண்ணி பாரு, கொடுத்து பாரு. கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கலான்னு பாரு. உண்மையா நீ இருப்பீன்னா கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள் இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்து பழகுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒருத்தர் கோதுமை விவசாயி பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல கொண்டு 10ல் 1 வச்சு 100 மூடை வந்தால் 10 மூடை கொண்டு கோயிலில் கொஞ்சம் வச்சு வருவார். அவர் விவசாயத்தை பெருகிட்டே போச்சு. கடைசியில் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நிறையா வந்துட்டு, ஏப்போ இத்தனை மூடை கொடுக்கையா? கொடுக்கல. அடுத்து கொஞ்சம் விவசாயம் நிஜமா நாசமாக போச்சு. பாருங்க, நார்கோலில் வர ஒருத்தங்க 5000 ரூபா சம்பளம். பாருங்க, வெளிநாட்டுக்கு போனால் 500 ரூபா காணிக்க கொண்டு வச்சுருவாங்க. மறுபடி 10,000 ஆச்சு, 1000 வச்சாங்க, 20,000 ஆச்சு, 2,000 வச்சாங்க, 30,000 ஆச்சு, 3,000 வச்சாங்க, 5,000 50,000 ஆச்சு சம்பளம். 5,000 கொண்டு காணிக்க கொடுக்கையா, 5,000 ரூபாய் கொண்டு கொடுக்கையா சொல்லி அந்த அம்மா, அவன் அனுப்பிட்டான், பையன் அனுப்பிட்டான். இந்த அம்மாவுக்கு காணிக்க கொடுக்க மனசு இல்லை. கடைசியில் பாஸ்டருக்கு அங்கே கொண்டு காணிக்க கொடுக்கல. பாஸ்டர் கேட்க மாட்டார். அடுத்த மாதம் அவன் ஃபோன் பண்ணுறான், எம்மா என் வேலை காலி. யாரால? அம்மாவால். அடுத்து அந்த அம்மா அழுது பாஸ்டர் இப்படி பண்ணிட்டேனே. பாஸ்டர் சும்மா கொண்டு கொடுத்துட்டு அடுத்து பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கறல நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய இருக்குது என்னுடைய பிள்ளைகளே. அடுத்து பின்னால் பார்ப்போம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருக்கணும். எல்லாம் தெரியுமா? இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? என்னெல்லாம் ஜெபம் பண்ணுவதில் உண்மையாக இருங்க. அடுத்து வேதத்தை படிப்பதில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருங்க. அடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கறதில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். செவ்வாய்க்கிழமை எனக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை பேசுன்னு. உண்மை வேணும், பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தேவனுடைய எல்லா உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம சபை உயர்த்தப்படும். நம்ம சபையின் மூலமாக அநேக ஊழியர்களை தாங்க வேண்டும், அநேக திருச்சபைகள் தாங்க வேண்டும், அநேக ஆலயத்துக்கு கட்டட காணிக்க கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா.